இன்னைக்கு செய்திக்கு நேரம் நம்ம கடந்த சொல்ல மத்தேயு 6:10 வாசிங்க. மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதும். உம்முடைய சித்தம், ஆண்டவருடைய பிரியம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா மறுபடியும் அந்த ராஜ்யம் வந்து தேவன் உங்களை ஆளணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கு தேவன் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல இப்போ ஆண்டவர் அடுத்தது அவருடைய ஜெப குறிப்பு பார்த்தீங்களா, ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு பார பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, பரலோகத்துல என்ன நடக்குதோ சித்தம், பிதாவாகி தேவனுடைய பிரியம், அங்க என்ன செட்டப் எல்லாம் பரலோகத்துல செய்து வைத்திருக்கிறாரோ அதே போல பூமியிலும் நடக்கணும்னு சொல்லி நீங்க பிதாவை நோக்கி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் என்ன நினைப்போம்னா, நம்ம வீடு பெரிய வீடு, நம்ம வீடு நல்ல வீடு, நம்ம வீடு அழகான வீடுனா நம்ம வீடு மட்டும் அப்படி இருக்குன்னு நினைப்போம். மற்றவங்கள நம்மளை போல இருக்கக்கூடாது, நமக்கு கீழே தான் இருக்கணும், அப்போ தானே நம்ம பெருமையாக இருக்க முடியும். எங்கள் பெரிய வீடு பெரிய கார் அப்படி நாம் நினைப்போம். ஆனால் இயேசுகிட்ட பாருங்களா, அவர் இருக்கிற வீடு எப்படி இருக்குதோ அது போல் நீங்களும் இருக்கணுன்றார். அதான் இயேசுவின் அன்பு. பரலோகம் எப்படி இருக்கும் அது போல் பூமியும் அப்படி இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்றார். நாம் அப்படி மனுஷன் அப்படி நினைக்க மாட்டான். தன்னுடையது, தனக்குள்ளது, தன்னுடைய பெருமை, நான் தான் பெரிய வீடு, நான் தான் பெரிய காரு, நான் தான் பெரிய ஆளு, நீங்கள்லாம் பாருங்க. நம்ம அந்த வித்தியாசத்தை காட்டுவோம். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தில் அவருடைய அன்பு பாருங்க. நான் பரலோகத்துக்கு போகிறேன், அந்த பரலோகம் எப்படி இருக்குதோ அங்கே பிதா என்னென்ன செட்டப் எல்லாம் செய்து வைத்திருக்கிறாரோ அங்கே என்ன நடக்குதோ அதுபோல் எங்கள் பூமியிலும் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார். பரலோகத்தை போல பூமியை மாற்றுங்க ஆண்டவரே, பரலோகத்தில் நடக்கிறதெல்லாம் இங்கே பூமியில் நடக்கணும் ஆண்டவர் சொல்லி கர்த்தர் நமக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த ஜெபத்தை சிஎஸ்ஐ சபையில் அவங்க வாரம் சொல்லுவாங்க. ஆனால் பெந்தகஸ்து சபையில் சுத்தமாக சொல்லாமல் விட்டுட்டோம். புரியுது உங்களுக்கு? அவங்க அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் அர்த்தம் தெரிஞ்சவங்க போல ஓவர் நம்ம என்னாச்சு, மிஞ்சின நீதிமானாய் மாறி அந்த ஜெபத்தையே கட் பண்ணி விட்டோம். அதை நம்ம புரிந்து நம்ம அதற்காக என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுது போல பூமியில என்ன ஆகணும், உம்முடைய எங்க அடுத்த வசனம், உம்முடைய சித்தம் விருப்பம் எங்க நிறைவேறணும் ஆண்டவரேன்னு சொல்லி அனுதினமும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். புரிந்து அலையிலே சொல்லுங்க. நம்முடைய விருப்பம் என்ன தெரியுமா, எப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதும் நம்முடைய விருப்பம் நிறைவேறணும். அதுதான் நம்ம ஜெபம். நம்முடைய விருப்பம் நிறைவேறணும். ஆண்டவரே, என் மன விருப்பத்தின்படி எப்போ பார்த்தாலும் சுரேஷ் பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றாருன்னு சொல்றாரு. என் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கன்றோம். ஆனா இயேசு சொல்றாரு, பிதாவினுடைய மன விருப்பம், இயேசுனுடைய மன விருப்பம், பிதாவினுடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படணும். பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில என்ன பண்ணுதோ செய்யப்படுது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பிதா பரலோகத்தில் எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த தேவத்துவங்களை மத்தியில எப்படி அவர்களை ஆளுகை செய்து எப்படி கண்ட்ரோலா அங்கே அவர்களை வைத்திருக்கிறாரோ அதுபோல இங்க பரிசுத்த ஆவியானவர் சபையும் சபை மக்களையும் சபை கொண்டு இந்த உலகத்தையும் அந்த பரலோகத்தை போல மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அங்கு என்ன நடக்குது? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வேகமா வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். பாருங்க, உயரமான உன்னதமான இந்த சிங்காசனத்துல ஆண்டவர் பரலோகத்துல வீற்றிருக்கிறார். அந்த தேவனை நாம இங்க என்ன பண்ணணும், தரிசிக்கணும், அவரை கூப்பிடணும். இங்க உலகத்துக்கு வாங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கணுமா? அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. பரலோகம் முழுவதும் அவருடைய வஸ்திரத்தினாலே தேவாலயம் நிறைந்து. அது யாருடைய சித்தம், யாருடைய பிரியம்? பிதாவாகிய தேவனுடைய பிரியம்.
அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய வஸ்திரம் அவர்கிட்ட மட்டும் இருக்கணும்னு நினைக்கல பாருங்க. அங்கே ஆலயத்தை அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் அங்கே எல்லார் மேலும் அது பரவி இருக்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், ஆனா அவருடைய வஸ்திரம் பரலோகம் முழுவதும் வஸ்திரம் எல்லாம் தேவாலயம் எல்லாம் என்ன இருக்கு, நிரம்பி இருக்குது. அத பிதாவாகிய தேவனுடைய பிரியம், சித்தம். அப்ப அதே போல நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, எங்க ஆலயம் முழுவதும் பரலோகத்துல நீங்க நிரப்பி இருக்கிறது போல அந்த வஸ்திரத்தினால எங்க ஆலயத்தை மூடுங்க. ஆண்டவர் மூடினாரா இல்லையா? எங்க மூடினாரு? சாலமோன் ஆலய பிரதிஷ்டை நாளில அந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தம்முடைய மகிமையினால அப்படியே நிரப்பினான். பரலோகத்தை நிரப்பினது போல பூமியில் உள்ள ஆலயம் முழுவதும் நிரப்பினான். அதுதான் நம்ம சபையில நீங்க ஜெபம் பண்ணோம், ஆராதனையில ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, பரலோகம் முழுவதும் நீங்க நிரப்பி உங்க சந்தோஷப்படுறீங்கள, அதே போல எங்க ஆலயத்தை நிரப்புங்க. எங்க ஆலயம் முழுவதும் உங்க வஸ்திர தொங்கலினால் நிரப்புங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆராதனை வேளையில நீங்க மகிழ்ந்து களி கூறுவீங்க, தரிசனத்தை காண்பீங்க, அற்புதங்களை அதிசயங்களை பெறுவீங்க, பெரிய காரியங்கள் நடக்கும். நாம் அப்படிப்பட்ட ஜெபம் ஏறெடுக்காதபடி அதை குறித்து அறியாம நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறதுனால தான் தேவனுடைய மகத்துவங்களை நாம உணராம இருக்கிறோம். ஆனா இங்க இயேசு சொல்றாரு, பரலோகத்துல என்ன செய்யப்படுதோ அது போல பூமியிலும் செய்யப்படணும்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்றார். இனிமேல் தெரிந்து கொள்ள, ஆலயத்துல வந்தா ஆண்டவரே, பரலோகம் முழுவதும் உங்க பிரசன்னம் வஸ்திரம் நிரம்பி இருக்கிறது போல இந்த ஆலயத்துல ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நிரம்பி இருக்கணும்னு சொன்னேன். போன வாரம் ஆராதனையில் அந்த பாஸ்டர் தரிசனம் பார்த்திருக்கா. முன்பு இருந்து அப்படியே அலையலையா தேவனுடைய ஆவியானவர் அப்படியே இந்த சபையில ஃப்ளோ ஆகி கொண்டே இருக்கிறது அவர் பார்த்து தரிசனத்தை கண்டு சொன்னான். ஆராதனை வேலையில அப்படி ஒரு பிரசன்னத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே 2வது ஆராதனையில ஒரு பிசாசு நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக போராடுகிறதை கர்த்தர் அவருக்கு காண்பித்திருக்கிறார். ஆனா அந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் தம்முடைய அக்னி அனுப்பி அந்த பிசாசுடைய கிரியைகள் அப்படியே வெந்து ஒன்று இல்லாம சாம்பலா போறதையோ கர்த்தர் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், உங்க ஊழியத்துக்கு விரோதமா நிறைய போராட்டம் இருக்கு, மந்திரங்களோ பல சூனியங்களோ பல பிரச்சனைகளோ ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் அதை அந்த ஆராதனையில என்ன பண்ணாரு? முறியடித்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்ப தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயம் முழுவதும் பரலோகத்துல நிரப்புவது போல பூமியிலும் நிரப்ப வேண்டும் என்று நாம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் இறங்கி வந்து நிரப்பும் போது பாருங்க, இது போல நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் என்ன ஆகும்? வாய்க்காதே போகும். அதே போல சபைக்கு மாத்திரமல்ல, உங்க வீட்லயும் நீங்க அப்படித்தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ நான் அவங்க மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, வாங்க எங்க வீட்டுல உங்க பிரசன்னம், பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம் எங்க வீட்டை மூடட்டும், எங்க குடும்பத்தை மூடட்டும், எங்க பிள்ளைகளை மூடுங்க, எங்க தொழிலை மூடுங்க, எங்க வருமானத்தை மூடுங்க. யோபுவை போல எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சுற்றிலும் ஆண்டவரே மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப பரலோகத்துல செய்யப்படுவது போல பூலோகத்துல கத்த செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 19:7 4-7 என்ன சொல்றது வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:4-7 அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்க. இதை 4 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? படிங்க. சாரி 1 4 வரைக்கும் படி. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆமென். பாருங்க, 2வது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னா ஆராதனை. அல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுகிறார்? அங்கே தேவ தூதர்கள் பிதாவாகிய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, பரலோகத்துல பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற ஆராதனை இங்க பூமியில என்ன ஆகணும்? நடக்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஆராதிக்கிற ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தாங்க.
ஆராதிக்கிற அபிஷேகத்தை எங்க சபைக்கு தாங்க. உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற அந்த ஒரு மகிமையை எங்க சபைக்கு தாங்க, எங்க தேசத்துக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கேட்கிறார். அதெல்லாம் ஒரு தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு வரங்கள், ஒரு கிருபைகள். அந்த உற்சாக கருத்தை நமக்கு தரலன்னா நமக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு எண்ணமே என்ன ஆகாது, வரவே வராது. தேவனை ஆராதிப்பது அது பிதாவாகிய தேவனுடைய சித்தம், அவருடைய பிரியம். ஆனால் தான் கோடான கோடி தூதர்களை உருவாக்கி வைத்து இரவும் பகலும் அவர்களை என்னன்னு சொல்லி துதிக்கிறாங்களா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நாமும் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரிடத்துல கேட்கிற நாம் பூமியில தேவனை மனதார வாய்களை திறந்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தணும். நம்ம சர்ச்சுக்கு வந்தா பாருங்க, பாஸ்டர் தான் அவங்கள என்ன பண்ண வேண்டியிருக்கு, துதிங்க துதிங்க துதிங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம கீ கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த நாட்கள் எல்லாம் ஒரு பொம்மை இருக்கும், இப்ப கூட இருக்குதா என்னன்னு தெரியல. இந்த ஒரு கீ இருக்கும் சைடில், நல்லா நீங்க கீ கொடுத்துட்டீங்கன்னா முன்னாடி சின்ன ஜாலர மாதிரி வச்சிருப்பான், டக்கு 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 டக்குன்னா அந்த கை தட்டும். அப்படியே கை தட்டிட்டு அந்த கீ முடிஞ்சோன்னே அப்படியே நின்றோம், தப்புன்னு நின்றோம். மறுபடியும் நம்ம நல்லா கீ கொடுத்தா மறுபடியும் அப்படியே தட்டோம், கீ முடிஞ்சோன்னே நின்றோம். இப்போ கீ கொடுக்குறவர் தான் பாஸ்டரு, கை தட்டுறது தான் பொம்மைங்க. நீங்க உங்களுக்கு கீ கொடுத்துட்டே இருந்தா என்ன பண்றீங்க, நல்லா மியூசிக் பாட் பண்ண கை தட்டுறீங்க. பாஸ்டர் நிறுத்திட்டான் அப்படியே நின்று. பொம்மைகளை போல, கீ கொடுக்கிற பொம்மைகளை போல அல்ல, நாம மனதார மனதின் உள்ளத்திலிருந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டு துதித்து பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய பரலோக சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்துல யார் தேவ தூதர்களை சொல்றாங்க, அவங்களா இரவும் பகலும் உறங்குறது இல்லை, தூங்குறது இல்லை, துதித்து 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் பிதா அங்கே வாசம் பண்ணுகிறார். அதுபோல நீங்க துதித்து ஸ்தோத்திரத்து மகிமைப்படுத்துங்க, உங்களோடவே இயேசு கூடவே இருப்பார். நம்பிக்கை இருக்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இப்ப வெளிப்படுத்தல் 19:4-7 வாசிங்க. 24 மூப்பர்களும் பாத்தீங்களா, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் இருந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நம்ம தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். நம்மள சொல்றாங்க பாத்தீங்களா, அங்க தேவ தூதர்கள் பரலோகத்துல துதிக்கிறாங்க, தேவ தூதர்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க. அது போல பூமியில இருக்கிற நமக்கு அங்க கட்டளை பிறகுது பாருங்க, மேல நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதானா? துதியுங்கன்னா அப்படி கம்பீர சத்தமான ஆண்டு துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. பாத்தீங்களா, சிங்காசனத்துல. அப்ப யாரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்? பிதா சொல்ல துதிங்க. சிறியோர் பெரியோர் ஊழியர்கள் எல்லாரும், நீங்க நான் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறேன், எதுக்கு உங்களை நான் ரட்சித்திருக்கிறேன், நீங்க எல்லாரும் யாரை துதிக்கணும், அதான் பிதாவின் சித்தம். பிதாவே சொல்ற, என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் ஊழியக்காரங்க எல்லாரும் தேவனை துதிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கின ஒரே நோக்கம், என் ஜனங்களை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும், மகிமைப்படுத்தணும். படிங்க சிஸ்டர். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளம் இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இப்படி எல்லாம் கத்தி சத்தம் போட்டு அதை சொல்றாங்க, என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதித்து பாடி மகிமைப்படுத்த என்ன நடக்குது பாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆண்டவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆமென். இப்படி நம்ம துதித்து பாடி மகிமைப்படுத்தி இருக்கும்போது ஒரு நாள் கடைசியில என்ன வரப்போதா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசு. அவருடைய மனைவி யாரு? எவ்வளவு சந்தோஷமான செய்தி. அப்ப துதிக்கிறவங்க தான் இயேசுக்கு தன்னுடைய மனைவி. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப தன் மனைவி
எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்னா துதியினாலே, ஸ்தோத்திரத்தினாலே, ஆராதனையினால தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக சபை ஆயத்தப்பட முடியும். புரிதண்டவராலே இல்லையா சொல்லுங்க. அப்ப சபைக்கு வந்தா நம்ம என்ன பண்ணணும்? சத்தமா துதிக்கணும், பாடணும், மகிமைப்படுத்தணும், ஆராதிக்கணும். எதற்கு தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் மணவாளன் வரப்போகிறார். நாமெல்லாம் அவருடைய மணவாட்டி சபையா மத்திய ஆகாயத்துல சீக்கிரமா நாம் அவரோடு கூட இணைக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்க தங்க விலை ஏறுது, இறங்குது, நிலநடுக்கம் வருது, பூகம்பம் வருது. நேற்று கூட ஏதோ ஒரு நாட்டில் 100 மீட்டர் உயரத்துக்கு எரிமலை பொங்குது, எல்லாம் வருது. எது வந்தாலும் வந்துட்டு போட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மை மணவாட்டி சபையா மத்திய ஆகாயத்தில் சந்திக்கணும்னா நீங்க துதிக்கிறவர்களா, வாய்களை திறந்த மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கிற சபையா, ஆராதிக்கிற பிள்ளைகளா நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். 7 வரைக்கும் படிச்சுட்டீங்களா? அடுத்தது அதே வெளிப்படுத்தல் 15:2-4 வரைக்கும் படிங்க. அன்றியும் 5 வரைக்கும் படிங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு, சுரமண்டலம் போனவரை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அதுதான் என்னது? சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் பாருங்க. யார் மோசேக்கு வந்த பாக்கியத்தை பாருங்க. அவர் பூமியில என்ன போல ஏதோ பாட்டு எழுதி வச்சாரு. ஆனா அது எங்க பாடுறாங்க? பரலோகத்துல பாடுறாங்க பாருங்க. நம்ம பாட்டெல்லாம் பக்கத்திலே போகுமா போகாதான்னு தெரியல. ஆனா மோசேனுடைய பாட்டை தெய்வ தூதர்கள் அங்க பாடுறாங்க. அங்க பரலோகத்துல பாடுறாங்க பாருங்க. மோசேன் பாட்டை ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். இப்படி எல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். 1000 ஸ்தோத்திர பிள்ளைகள் எழுதி வச்சிருக்காங்கல்ல, அது போல நீங்களே உருவாக்கணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்களே எடுத்து, சர்வ வல்லவரே, மகத்துவமானவரே, நீங்களே எடுத்து எழுதி 1000 ஸ்தோத்திர பிள்ளைகள் நீங்களே எழுதலாம், நீங்களே துதிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற புக்கில் இருக்கிறது நீங்க சொல்லலாம். நீங்களே பாருங்க, அங்க என்ன தேவ தூதர்கள் சொல்றாங்களோ அதை நீங்க சொல்லி துதிக்கலாம் ஆண்டவரை, அல்லது நீங்களே உருவாக்கலாம். எனக்கு செய்தீங்களே, எங்க குடும்பத்துக்கு இப்படி செய்தீங்களே, என் பிள்ளைகளுக்கு செய்தீங்களே, இதெல்லாம் சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் துதிக்கணும். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? யாரும் ஆண்டவருக்கு பயப்படாம இருப்பாங்க? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். சொல்லணும். ஆண்டவரே நீங்க ஒருத்தர் தான். யாரு? பரிசுத்தர். அப்போ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் யாரு தான்? பாவிங்க தான். அதனால தான் உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்து நீ பாவி அப்படின்னு சொல்லக்கூடாது. பாவிதான், புரியுதா? ஏன்னா எல்லாருமே பாவிதான். இதான் ஒருவரை தவிர ஒருவரு பரிசுத்தவான் இயேசுவே சொல்லியிருக்கார். இயேசுவை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டான், நல்ல போதகரேன்ட்டான். அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? என்ன அப்படி சொல்லக்கூடாது. உலகத்துல பிறந்த யாரும் நல்லவங்க இல்லை. பிதான் ஒருவரை தவிர ஒரு நல்லவர் இல்லை. அதை முதல்ல நாம உணரணும். அதை நம்ம உணரலன்னா பார்க்குறவங்களெல்லாம் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? பாவிங்க மாதிரியே நமக்கு தெரியும். பாவிங்க மாதிரியே தெரியும். ஆனால் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி சொல்லக்கூடாது. அதனால தாங்க அவங்க தேவ தூதர்கள் சொல்றாங்க பாருங்க, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், எல்லாம் முன்பாக வந்து தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார். உம்முடைய நீதியான செயல் கரங்களை தட்டி ஆண்டவர் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. நீங்க பாடி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி மற்றவங்களை குறை சொல்லாம, மற்றவங்களை பாவத்தை நீங்க கவனிக்காம, இயேசு மட்டும்தான் பரிசுத்தம், நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தாய்மை உள்ள எண்ணத்தோட தேவனை நீங்க சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா தான் பரலோகத்தில் இருக்கிற தேவாலயம் என்ன ஆகும்? திறக்கப்படும். நமக்கு திறக்கப்படும். தேவதூதர்கள் அப்படி துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தி நீங்க மட்டும்தான் ஆண்டவரே பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் தேவாலயம் அப்படியே திறக்கப்படும்.
நமக்கான பரலோக தேவாலயம் திறக்கப்பட்டு பிதாவாகி தேவனுடைய சித்தம் பிரிய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்களும் அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய நாவை தேவனை துதிப்பதற்கோ புகழ்வதற்கோ அவரை மகிமைப்படுத்துவதற்கோ பயன்படுத்தணுமே தவிர நம்ம மற்றவர்களை தூஷிப்பதற்கோ மற்றவர்களை குறை கூறுவதற்கோ மற்றவர்களை பற்றி நம்ம அவதூறாய் பேசுவதற்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதை பயன்படுத்தாதபடிக்கு கட்டுப்படுத்தி நம்ம பழகணும். ஆனால் நம்முடைய மாம்சம் அது என்ன பண்ணணும், அதை நம்மை மீறி சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுவோம், துணிகரமாக சில காரியங்களை நம்ம சொல்லி விடுகிறோம். அது மிக மிக தவறு என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்ட. ஒரு பாஸ்டருடைய செய்தியை நான் கேட்டேன், 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். அவர் ஒரு நாள் ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. அவருக்கு வேறொரு ஊழியக்காரை குறித்து அவருடைய மெசேஜில் சொல்கிறார். ஒரு பாஸ்டத்தில் இன்னொரு பாஸ்டரை பற்றி சொல்லியிருக்காங்க, ரொம்ப மோசமாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப கேவலமாக அவர் பற்றி தவறாக அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பெரிய பாஸ்டர் இவர் அந்த பாஸ்டர் கேட்டுட்டு ரொம்ப இவர் மனசில் அப்படியா அந்த பாஸ்டர் இப்படிப்பட்டவரா, ஏன் அப்படியா, ஐயோ சரி சரி. இவர் நல்ல பாஸ்டர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர்கிட்ட போய் அவருக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆண்டவரே, இந்த பாஸ்டர் பற்றி இப்படி கேவலமாக சொல்கிறாங்களே, மோசமாக சொல்கிறாங்களே, பாவம் செய்கிறான்னு சொல்கிறாங்களே, அந்த பாஸ்டர் மன்னிங்க, அந்த பாஸ்டர் பரிசுத்தப்படுத்துங்க, அந்த பாஸ்டர் மறுபடியும் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டார். அமைதியார் அப்படின்னாராம். ஏன் ஆண்டவர், அந்த பாஸ்டர் குறித்ததான தவறான காரியத்தை தான் உனக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அந்த பாஸ்டர் குறித்ததான நல்ல காரியங்களை யாரும் உங்ககிட்ட என்ன பண்ணல, சொல்லலை. புரியுதா? அந்த மனுஷனுக்கிட்ட நல்ல காரியங்கள் நான் பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் அவங்ககிட்ட கெட்ட காரியங்களை பார்க்குறீங்க. நீ அவனுடைய கெட்ட காரியம் மாறணும், நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அவனுடைய பாவம் மாறணும், நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அதை நான் பார்த்துக்குவேன். ஆனால் அந்த மனுஷனுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணு, அவனுடைய எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணு, அவனுடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு, அவனை இன்னும் நான் பயன்படுத்தணும், நீ ஜெபம் பண்ணு. அவனுடைய பாவின்னு சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. புரியுதா? அவனை குறித்து சகலமோ நான் பார்த்து கொள்வேன். ஆனால் நீ அவனுக்காக ஜெபம் பண்ண சொன்ன 3 நாள் இவர் அவருக்காக ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, எழுந்து பிரகாசிக்கும்படி அந்த மனுஷனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபத்தை மாற்றி அவர் பாவின்றதை நிறுத்தி அவர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி பல நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் இவர் ஒரு பெரிய கன்வென்ஷனில் பேச போகும்போது கரெக்டாக இவர் பக்கத்தில் அவர் உட்கார்றாராம். யார்? அந்த பாவின்னு சொன்ன பாஸ்டர். இவர் அவர் பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம் கேட்டிருக்கார். பாஸ்டர், உங்களை பற்றி இப்படி ரொம்ப மோசமாக சொன்னாங்க, அப்போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ அவனுடைய பாவத்தை தான் நீ கேள்விப்பட்டுக்கிற, ஆனால் அந்த மனுஷனுடைய நல்ல குணங்கள் உனக்கு தெரியுமா, அவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார் உனக்கு தெரியுமா, அதெல்லாம் யாரும் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் அந்த மனுஷனுடைய எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் நான் 3 நாள் உங்களுக்காக ஜெபித்தேன். பாருங்கள், டைரியில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், தேதியும் நேரத்தையும் எழுதி வச்சிருக்கார். நடந்த அற்புதம் என்ன தெரியுமா, அதே தேதியில் அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த பாஸ்டர் உணர்வடை செய்து அவரும் 3 நாள் ஜெபம் பண்ணியிருக்கார். மன்னிக்குவோம், 2.5 மணி நேரம். அவரும் 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்காரு, இவரும் 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்காரு. ஒரே நேரம் இவர் ஜெபிக்கும் போது அவரையும் கர்த்தர் ஜெபிக்க வைத்து அவருடைய இவங்க சொல்ற குறை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அவரை பரிசுத்தப்படுத்தி அவரை வல்லமையுள்ள ஊழியக்காரராய் மாற்றி மீண்டும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ குறை சொன்னவங்க குற்றம் சொன்னவங்க எல்லாம் அவங்க அப்படியே தான் பாவத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொல்றார். அதுதான் அங்க பண்ணிக்கலாம். பிதா ஒருவரை தவிர ஒருவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை, பரிசுத்தவானே கிடையாது. ஆனால் நம்ம தேவனை மகிமைப்படுத்தி அவரை பரிசுத்தப்படுத்தி அவருடைய அதுதான் அந்த அந்த ஜெபத்தினுடைய ஆரம்பமே என்ன சொல்லுது பார்த்தீங்களா, பரம்பரத்துக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாங்க. ஆண்டவருடைய நாமத்தின் பரிசுத்தத்துக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண சொல்றா இருப்பாருங்க. எவ்வளோ பெரிய அற்புதமான ஜெபம் பார்த்தீங்களா. அதனால நாமும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய நாவை கர்த்தர் துதிப்பதற்கு தான் பயன்படுத்த விரும்புகிறார், ஸ்தோத்திரிக்க தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், தேவனை மகிமைப்படுத்த பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை தேவ பிள்ளைகள் நீங்க அறிந்து உணர்ந்து இனி தேவனை துதிப்பதற்கு மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பான். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவருக்கு
அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து இன்னொருத்தரை குறித்து தவறாக குறைவாக சொல்லுகிறார்களோ அந்த குறை உள்ளவர்களுடைய பரிசுத்தத்துக்காக இனிமேல் ஜெபம் பண்ணுங்க. யார் வந்து யார் பற்றி உங்ககிட்ட சொன்னாலும் அதை நீங்கள் மறுபடியும் பரப்பாதபடி, அதை நம்ம நான் அதிகப்படுத்தாதபடி, ஆண்டவரே இவரை குறித்து இப்படி சொல்கிறாங்களே, இவருக்கு மீண்டும் ஒரு ரட்சிப்பை கொடுங்க, மீண்டும் பழைய நிலைமைக்கு வர உதவி செய்யுங்க, மறுபடியும் வல்லமையாக பயன்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் காணப்படுது. கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, பிதா பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. புரியுதான? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அர்த்தம் வாசிங்க. முடிச்சாது முடிந்தது. ஆமென். தேவனுக்கு அந்த முதலாவது பாயிண்ட் என்னன்னா, பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அவரை துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் மகிமைப்படுத்துவதும் ஆராதிப்பதுமாக இருந்தது. அந்த தேவ தூதர்கள் அங்கே ஒரு பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையில பரலோக வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம். பூமியில நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது லூக்கா 15:7 வாசிங்க. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புதலுக்கு அவசியமே இல்லை. அவங்கள பரிசுத்தவான்கள். உங்களை போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களை போல எல்லா பரிசுத்தவான்கள். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் அடுத்தது என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா போதும், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அப்போ பூமியில என்ன ஆகணும்? ஒரே ஒருத்தன் மனம் திரும்பினா சபையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகணும். அதான் இயேசு ஜெபிக்க சொல்றார். பரலோகத்தில் என்ன நடக்குதோ அது போல பூமியில நடக்கணும். பரலோகத்தில் பிதாவினுடைய சித்தம் பிரிய என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இங்க ரட்சிக்கப்பட அது எங்க ஏடாகுது? பரலோகத்தில் ஏடாகுது. பரலோகத்தில் பேர் எழுதப்படுது. அப்போ அங்கே ஒரு பரலோகத்தில் ஒருத்தர் பேர் எழுத மிகுந்த சந்தோஷம் தேவ தூதர்கள் மத்தியில் பரலோகத்தில் உண்டாகுது. அதே போல் பூமியில் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்றார். அப்போ சபையில் ஒருத்தர் வந்து புதுசாக எழுந்து நின்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜெபிக்கிறோம், அவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னா சபையார் நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன உண்டாகணும்? பொறாமை உண்டாகணுமா? சந்தோஷம் உண்டாகும். நீங்க சந்தோஷப்படுற மாதிரியே தெரியல. அடுத்த வாரத்திலேருந்து புதுசா நில்லுங்க அப்படின்னு சொல்லி யாராவது புதுசா எழுந்திரிச்சு நின்னாங்கன்னா எல்லா கையை தட்டி ஆண்டவர் என்ன பண்ணோம்? சந்தோஷப்படுத்தணும். நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஆண்டவர். ஏன்னா அவங்க சர்ச்சுக்குள்ள வந்ததுனால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். தேவ தூதர்கள் அங்கே கையை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. பெரிய சந்தோஷம். அதெல்லாம் ரட்சிப்பு என்பது மிக பெருசு. அதை நாம் நினைச்ச பார்க்க முடியாது. நம்ம சிம்பிளாக அதை எடுத்துக்கிறோம். இந்த டாக்டர் சார் ரட்சிப்பட்டு வந்திருக்கிறாருன்னா நம்ம இப்போ அதை சிம்பிளாக நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் முடியாத காரியம். ஆட்சி மிஸ் வந்திருக்கிறாருன்னா அவரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க. இன்னைக்கு சிம்பிளாக நம்ம என்னமோ அப்படியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நடக்காத காரியம். அதனால தான் அங்கே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அடிமைத்தனத்தில் இருந்தோம், சாத்தானுடைய கட்டுகளில் இருந்தோம். அங்கிருந்து அவங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டாகணும் பாருங்க. நம்ம சபையில் ஒரு சில சபையிலேருந்து யாராவது போனால் சந்தோஷப்படுறாங்க. இந்த சபையில் பிடிக்கல, அவங்க அந்த சபைக்கு போயிட்டாங்க, ஒரே சந்தோஷம், கூட்டம் கூடி பேசுறது. அது பிதாவின் சித்தம் இல்லை. பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? உள்ளே வரணும், சர்ச்சுக்கு வரணும். ஒரு ஆள் இங்கே வந்தா எங்க சந்தோஷம் உண்டாகுது? பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகுது. அப்ப நாம எவ்வளோ மகிழ்ந்த களி கூறணும் பாருங்க. ஆனால் அடுத்த வாரத்திலேருந்து வந்தோன்னே நீங்க தேடணும், அல்லது நீங்களே கூட்டிட்டு வரணும். பரலோகத்தை சந்தோஷப்படுத்த விரும்புறீங்களா? ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வாங்க. ஒருத்தரை நீ கூட்டிட்டு வந்த ஆண்டவருடைய சமூகத்துல அவரை சந்தோஷப்படுத்துங்க, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதான் பரலோக சித்தமா இருக்கு. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணோம்.
அன்றே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படணும்னா நான் ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வந்து பரலோகத்தை சந்தோஷப்படுத்த போறேன், சபையை சந்தோஷப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி நாம் அந்த காரியத்தை உற்சாகமாக செய்த பாருங்க. நம்ம சபையை போல ஒரு எழுப்புதலின் சபை இந்த உலகத்துல வேற எங்குமே இருக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாலையங்கி சபை என்ன சபை? நம்ம சபை அதை விட பெரிய சபை ஆயிரும். ஏன்னா நமக்கு இந்த ரகசியம் தெரியறது இல்லை. நான் கொண்டு வருகிற ஆத்மாவினால எங்கே சந்தோஷம் உண்டாகுதுன்றது நமக்கு தெரியல. எவ்வளோ பெரிய பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்முடைய கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆத்மாவை நீங்கள் அழைத்து வரும் பொழுது பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகுது. அதனால தான் மத்தேயு 13:39 அந்த தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க. மத்தேயு 13:39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். பார்த்தீங்களா? ஆத்மாவை அறுத்து சேர்க்கிறவர்கள் யாரு? தேவ தூதர்கள். நீங்களாம் யாரு? தேவ தூதர்கள். நீங்களும் தேவ தூதர்கள் தான். நம்ம எல்லாம் தேவ தூதர்கள் தான். நம்மெல்லாம் அறுவடை செய்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையிலும் பரலோகத்திலும் சேர்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்துமாவினாலும் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். புரியுது? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதுதான் இயேசு சொன்னாரு, பிதாவாகி தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணும். இங்கே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படணும், அங்கே கணக்கில் வரணும், பரலோகம் மகிழ்ந்து களி கூறணும், நாமும் மகிழ்ந்து களி கூறணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அடுத்தது யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 30:7-8. ஆரோன் காலை தோறும் அதன் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். பார்த்தீங்களா? காலை தோறும் சுகந்த தூபம் காட்டணும். மாலையில் விளக்கேற்றும் போது அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. 8வது வசனம் இதுவே. இது பரலோகத்தில் செய்யப்படுகிற ஒரு தூபம் காட்டுகிற ஒரு மாடல். இது அப்படியே பூமியில மோசையை செய்ய சொன்னா. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஜபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த தூபம் என்றால் என்னன்னா நம்முடைய ஜபம். காலை மாலை எப்படி பரலோகத்துல இது தவறாம நடந்து கொண்டிருக்கிறதோ இது பூமியிலும் நீங்களும் நானும் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துல இது நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஜப தூபம் இருக்கு, அங்க பலிபீடம் இருக்கு. பலிபீடத்தின் மேலே நம்முடைய ஜபத்தை எல்லாம் தேவ தூதர்கள் கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக அங்கே அந்த பலிபீடத்துல வைக்கிறாங்க. அதனால தான் நமக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கணும். எப்பொழுதுமே அந்த ஜபம் அங்க கேட்கப்பட்டு கொண்டிருக்கணும். அங்க நாம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கணும்னா பூமியில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் காலை மாலை ஆண்டவருக்கு முன்பாக ஜப தூபம் ஜெபிக்கிற, தேசத்துக்காக, சபைக்காக, ரட்சிப்புக்காக, மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்ம காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அடுத்து யோவான் 2:19 வாசிங்க. வசனத்தை சொல்லி போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? யோவான் 2:19 20. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் 19 வாசிங்க. 20:19. சரி, யோவான் 20:19 படிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். உங்களுக்கு சமாதானம் என்றார். பரலோகத்துல என்ன காணப்படுகிறது? எப்போதுமே சமாதானம் காணும். அங்க சண்டே கிடையாது, அங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நிறம் கிடையாது, அங்க எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே தேவ தூதர்கள் தான். லட்ச கோடிக்கணக்கான தேவ தூதர்களுக்கான அவங்களுக்குள்ள மார்க்க பேதங்கள் இல்லை. எல்லாம் ஒரே ஒன்னா இருக்கிறாங்க. சகோதரர் ஒருமித்த வாசம் பண்ணுறது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது என்று சொன்ன ஒரு சமாதானம் அந்த பரலோகத்தில் இருக்கிறது. தைரியம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அதைத்தான் சீசர்கள் இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவது. ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா சமாதானத்தை கூறுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ பரலோகத்தில் எப்படி சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கு. அங்கே பாருங்க, கோல் மூட்ட மாட்டாங்க, சீசர்களுக்குள்ள குறை சொல்ல மாட்டாங்க. அங்கே எப்போ பார்த்தாலும் பிதா கிட்ட போய் இவன் துதிக்க மாட்டேங்கிறான், இவன் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறான், ஏதோ சொல்றாங்களா? ஒன்றும் அங்கே இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. 2 Timotheus 4:8. 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 2 Timotheus 4:
ஒருத்தர் தப்பா நினைச்சா அவனை ஆண்டவர் பிசாசாக்கி தள்ளிட்டார். நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒன்று தான். நம்மளை சற்று சிறியவர்களாய் கர்த்தர் படைச்சார். எதுல தெரியுமா? நம்ம மரித்து உயிரோட வரணும். தேவதூதர்களுக்கு மரணம் இல்லை. அவன் பாவம் செஞ்சா உடனே பிசாசு, அவ்வளோதான். அவனுக்கு மன்னிப்பு இல்லை, மரணம் இல்லை. அதுல நம்ம சற்று சிறியவர்களாக இருக்கிறோம். நமக்கு மரணம் இருக்கு, ஆனா நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா பாருங்க, அந்த மரணமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவன் படைக்கப்பட்டிருந்தாலும் அவன் பாருங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆண்டவர் கீழ்ப்படுகிறாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லாரு. அப்ப அங்க இருக்கிற அந்த சமாதானம் இங்க இருக்கணும், பூமியில நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள அந்த சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை எல்லாம் இருந்தாதான் பரலோகத்துல செய்யப்படுது போல பூமியில செய்யப்படும். நம்மெல்லாம் தேவ தூதர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவங்க. வந்த உடனே அவர்களை போல நாம மாறிடணும். நமக்குள்ள மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே இயேசு நமக்கு ராஜாவா இருக்கணும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்ம முயற்சி செய்யும் பொழுதுதான் பரலோகத்தினுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி இந்த பூமியில நம்ம அனுபவிக்க முடியும். புரிதலவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எந்த மார்க்க பேதங்களும் இல்லாம கோடி சனங்க இருக்கிறாங்க. நம்ம பாருங்க, உலகத்துல கொஞ்சம் பேர் இருந்தா அதுல பல பிரச்சனை, பல பிரிவுகள், பல போராட்டங்கள் நமக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். சபைகளுக்குள்ள பல சபைகள், பல டினாமினேஷன், பல போராட்டங்கள். ஐயோ நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா ஆண்டவர் அத்தனை கோடி ஜனங்களை ஒரே சமமா வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அது போல பூமியில நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை. மத்தேயு 4:11 வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மார்க் 1:13 வாசிங்க. அவர்கள் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். தேவதூதர்கள், பரலோகத்துல இருக்க வேண்டிய தேவதூதர்கள் பாருங்க, பூமியில இருந்த இயேசுக்கு பணிவிடை செய்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்களேன். நாங்களா பெரிய ஆளு, நாங்க பிதாவையே பார்க்குறோம், நாங்க பிதாவை ஆராதிக்கிற ஆட்கள், நாங்கள ரெவரண்டுங்க, நாங்கள பிஷப்புங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணல. வீட்டில் பாருங்க, நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மனிதனாய் பிறந்து நமக்கு ஊழியம் செய்ய வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய தாழ்மையா இறங்கி வந்துட்டாங்க. ஒரு அலிலே சொல்லுங்களேன். அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துல, உன்னதமான இடத்துல இருக்கிற தேவ தூதர்கள் பூமிக்கு இறங்கி வந்து தாழ்மை தங்களை தாழ்த்தி ஊழியக்காரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஒரு அலிலே சொல்லுங்களேன். இதான் பரலோகத்தில் செய்யப்படுது போல பூமியில செய்யப்படுது. உங்களுக்கும் பணிவிடை ஆவிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா அந்த தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கும் வேலை செய்ய, இன்னைக்கு உதவி செய்ய அவங்க இருக்கிறாங்க. நாம யூஸ் பண்ண தெரியல, நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பலவீனமா இருக்கிறீங்களா, உங்களால முடியலையா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு பணிவிடை ஆவி அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. பணிவிடை செய்யும்படி தேவ தூதர்களை அனுப்புங்கன்னு செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பணிவிடை செய்த அதே தேவ தூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு ரத்தம் சிந்தி அவர் ஜெபம் பண்ண இருக்கும்போது தேவ தூதர்கள் வந்து அவர் என்ன பண்ணாங்க? பலப்படுத்தினாங்க. அதே தேவ தூதர்கள் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த அவர்கள் வல்லமுள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய ஊழியக்காரர்களை, நம்முடைய பெற்றோர்களை, நமக்கு இருக்கிறவர்களை நாமும் பணிவிடை செய்கிற தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். ரலிலே சொல்லுங்களேன். எப்படி தேவ தூதர்களை இறங்கி வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார், அது பிதாவின் சித்தம். அதே பூமியில செய்யப்படணும்னா நாமும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கணும். ஒருத்தன் தலைவனா இருக்க விரும்பினான், அவன் வேலை வாங்குகிறவனா இருக்கக்கூடாது, வேலை செய்கிறவனா இருக்கணும். ஆனால் இயேசு பாதத்தை கழுவினார். சீசர்களுடைய பாதத்தை கழுவி அவர் ஒரு தலைவனாக தன்னை காட்டிக்கொள்ளல, ஒரு வேலைக்காரனாய் தன்னை காட்டிக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் பிதாவின் சித்தம், இதான் பரலோக சித்தம். அந்த பூமியில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த தாழ்மையை உருவத்தை நாம் எடுத்து நாமும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்க்கலாம். கடைசியா மத்தேயு 18:10 வாசிங்க.
இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த சிறியரில் ஒருவரே நீங்க அற்பமா எண்ணிராதீங்க, எச்சரிக்கையா இருங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள், பாத்தீங்களா, உங்க எல்லாருக்கும் ரெண்டு தேவதூதர்கள் இருக்காங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு இருக்கிற ரெண்டு தேவதூதர்கள் டெய்லி எங்க போயிட்டு வராங்க? பரலோகத்துல போயிட்டு வராங்க. அதனால உங்களை அற்பமா யாரும் நினைக்க கூடாது, தெரிஞ்சுக்கங்க. அதான் ரட்சிக்கப்பட்டவங்களை, அபிஷேகம் பெற்றவங்களை, தேவ பிள்ளைகளை யாரையும் அற்பமா என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ என் பிள்ளைகளை நீ என்ன பண்ணாத, அற்பமா நினைக்காத. அவங்களுடைய தேவ தூதர்கள் இவங்க தூங்குற நேரத்துல எங்க போயிடுறாங்க? பரலோகத்தில் போய் பிதா கிட்ட போய் உங்களை பத்தி எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதே பிசாசு போவான், அவன் போய் உங்களை பத்தி என்ன சொல்லிட்டு வருவான்? கெட்டதெல்லாம் சொல்லிட்டு வருவான். நித்தமும் நம்மை குறித்து என்ன பண்றான்? சொல்லிட்டே இருக்கிறான். அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை ஏதோ சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் தேவதூதர்கள் நம்மை குறித்து போய் நம்ம செய்த நல்லதெல்லாம் சொல்லி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி விட்டு வராங்க. அதனால தேவ பிள்ளைகளை பார்த்து நீ அற்பமா அவங்களை எதுவும் சொல்லிடாத, அற்பமா பேசிடாத. அவங்களுடைய தேவ தூதர்கள் பிதாவை என்ன பண்றாங்க? முகமுகமா பார்க்கறாங்க. அதே போல நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது பிதாவின் சித்தமா இருக்கு, அவர்கள் மேல கட்டளை இட்டிருக்கா. நீங்க பூமியில போய் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருங்க. ஆனா அனுதினமும் நீங்க யாரை பார்த்துட்டு போனோம்? பிதாவே பார்த்துட்டு போகணும். அங்கேயே போய் இருந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க வீட்டிலேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்துடக்கூடாது. நீங்க பார்க்கணும்னு ஒரு கட்டளை. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அனுதினமும் பிதாவை முகத்தை பார்க்கணும். சரின்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. எப்படி நம்முடைய தேவ தூதர்கள் போய் பார்த்துட்டு வராங்களோ, அதே போல நீங்களும் அதிகாலை எழுந்து ஆண்டவருடைய முகத்தை தேடணும். அவருடைய முக பிரசன்னம் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணணும். அவரை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சை தாகத்தோடு கூட நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா போதும். அவர் உங்களை பார்க்கும்போது, அவருடைய முக பிரசன்னம் உங்க மேல படும்போது பாருங்க, தேவ தூதர்களை போல கர்த்தர் உங்களையும் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவர் முக பிரசன்னம் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவார், பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால நம்முடைய தேவ தூதர்கள் டெய்லி நம்ம தூதர்கள் போய் பார்த்துட்டு வராங்க. அது போல நாமும் அனுதினமும் அந்த தேவனை பார்க்க நாம வாஞ்சிப்போம், தாகத்தோடு இருப்போம், முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கோ, இக்கட்டுகளுக்கோ, குறைவுகளுக்கோ கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆனால் இயேசு இந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில என்ன ஆகணும்? செய்யப்படணும். இது எல்லாம் செய்யறன்றவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்த நிலைங்க. பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் எழுந்த. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் உள்ள வந்துருங்க. Hallelujah. வெளியே இருக்கவங்கலாம் தயவாக உள்ள வாரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Hallelujah. Thank you Jesus. நன்றி செலுத்துறோம் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்பா, அந்த பரலோகத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள், அதையெல்லாம் பூமியிலையும் செய்ய நீங்கள் வாஞ்சிச்சிருக்கீங்க அப்பா, நீங்கள் நினைத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஓ பரலோகத்தில் என்னெல்லாம் உங்கள் சித்தம் இருக்கோ அதெல்லாம் பூமியில் என் மூலமாய் செய்ய நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்கப்பான்னு கேளுங்க. பரலோகத்தில் துதி இருந்தது, ஆராதனை இருந்தது, பரலோகத்தில் சந்தோஷம் இருக்குது, பரலோகத்தில் சமாதானம் இருக்குது, பரலோகத்தில் தேவ தூதர்கள் நமக்கென்று வைக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள் அனுதினமும் அவருடைய சமூகத்தை நோக்கி போய் நித்தம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தார்கள். ஓ அதே அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, அந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாம் எங்கள் பூமியிலே நிறைவேறிட்டு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்கள் மூலமாய் நிறைவேறிட்டோம்ப்பா, உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும். ஒரு பாவியின் மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்பட்டது. அதுபோல் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த என்னை அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
சொல்லுங்க. ஓ ஹalleluya. பரலோகத்தில் என்னெல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் பூமியிலே செய்யப்படுவதாக. அதற்கு நம்மை கர்த்தர் பயன்படுத்தணும். துதிக்கிற நாவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கணும். நன்றி சொல்லுகிற நாவை கர்த்தர் நமக்கு தரணும். எல்லாம் ஏனோ தானோன்னு நிற்க வேண்டாம். ஆண்டவரை துதிங்க, சத்தத்தை உயர்த்துங்க. பரலோகத்தில் ஆராதனை இருந்தது. ஓ ஹalleluya. Thank you Jesus. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்தும். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலான கர்த்தர். ஓ உன்னை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் தெரிந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் இந்து குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, ஓ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, ஓ அவருடைய வாஞ்சையை நிறைவேற்ற நம்ம வாஞ்சிக்கிறோம். அப்பா உங்க இருதயத்தில் என்னப்பா வாஞ்சை இருக்கு, அதை நிறைவேற்றி எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்றி செலுத்துறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டு உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே அப்பா அது செய்தது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதுதானப்பா உங்க ஜெபம். அந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. அதே போல நாங்கள் அநேக ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேகருக்கு சந்தோஷம் உள்ளவர்களாய், சமாதானத்துக்கு காரணம் உள்ளவர்களாய், தகப்பனே உம்மை துதிக்கிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்கள் சேவூர் சபையாரை கர்த்தரீர் மாற்றுவீராக. நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ உதவி செய்வீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஓ அந்த நோக்கத்தை எங்கள் மூலமாய் நிறைவேற்றுங்க. ஓ தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் நிறைவேற்றுங்க அப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஹோ ஜீசஸ். அந்தகார கிரியைகளை வேரோடு அறுப்புண்டு போகட்டும். அந்தகார கிரியைகள் ஓ ஜீசஸ். ஹalleluya. thank you holy spirit. சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற ஓ எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு, நபரை விட்டு ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். பலவீனத்தை, வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒருவருக்கொருவர் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ அனுக்கிரகம் செய்யுங்க அப்பா. தொடர்ந்து உட்புகிறதான எல்லா சத்துருவின் கிரைகளையும் காலின் கீழே நாங்கள் மிதித்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் காலின் கீழே மிதித்து அப்புறப்படுத்துகிறோம். ஓ உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரை செய்தி கொடுத்த உம்முடைய தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரை சுகம், பலன், ஜீவன், நீண்ட ஆயுளை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தரை மாற்றுவீராக. அநேக லட்சங்களுக்கு கர்த்தரை பயன்படுத்துவீராக. எல்லா துதியும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.